Summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். வணக்கம் மிஸ்டர் கே எஸ் ரவிக்குமார், வெல்கம் டு கலாட்டா பிளஸ். ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணுறது. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் பல வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன் உங்களை. நான் அதோட நிறைய வருஷம் உங்கள் படங்களை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஹிட் லிஸ்ட்னு ஒரு படம் தயாரிக்கிறீங்க. அதில் விஜய் கனிஷ்கா விக்ரமனோட பிள்ளைய இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க ஹீரோவா. இது ஒரு மாதிரி குருதட்சணை. பிகாஸ் நீங்கள் விக்ரமனோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தீங்க. அதுக்கு அடுத்த வருஷமே உங்களுக்கு புரியாத புதிர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது சூப்பர் குட் ஃபிலிம்ஸில். ஸோ இது ஒரு மாதிரி ஒரு குருதட்சணைன்னு சொல்ல முடியாது. குருதட்சணைன்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணல. ஏன்னா அது அது அமையிருந்துன்னு தான் சொல்லுவோம். புது வசந்தத்தில் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அதுக்கு அதே கம்பெனியில் நாட் த நெக்ஸ்ட் இயர், த சேம் இயர் 90 ஏப்ரலில் புது வசந்தம் வந்துச்சு, 90 ஜூன்லேயே புரியாத புதிர் வந்துச்சு. ஓகே. ஸோ சேம் இயர் இட் செல்ஃப் ஈ ஆல்சோ ரெக்கமெண்டட் டு சௌத்ரி சார் அபவுட் மீ. அண்ட் இந்த மாதிரி அது இட் ஹேப்பன்ஸ் அப்போ முடிஞ்சிச்சு. பட் அதுக்கப்புறம் வி போத் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. என்னோடய எல்லா படம் பூஜைக்கும் வருவார், இப்போ ப்ரிவியூக்கு வருவார், கமெண்ட்ஸ் ஓப்பனாக சொல்லுவார். நான் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் போயிருக்கேன். அவர் லவ் பண்ண காலத்துலேருந்தே எனக்கு தெரியும் அவரை. விஜய் கனிஷ்காலாம் பிறக்கும் போதுலேருந்தே தெரியும். ஸோ ரொம்ப வருஷமாக பாண்டிங் ஒன்று இருந்தது. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது விஜய் கனிஷ்கா வாஸ் டால் அண்ட் ஐ வாஸ் ஷாக்டு டு லுக் அட் ஹிம். அண்ட் என்னப்பா அது இவ்வளோ வளர்ந்துட்டேன் அப்படின்னு. ஆமாம் பின்ன ஹீரோ மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னேன். உண்மையாகவே அவன் நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்றான், நான் படிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சும்மா ஏதோ பேசணும் முடிஞ்சு. நீங்களே ஹீரோ அப்போல்லாம் ஐ வாஸ் வெரி பிஸி இன் டைரக்ஷன் தமிழ் ஃபிலிம்ஸ், நீயே இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுப்பா அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தை சொன்னார். அதெல்லாம் ஒரு ஒரு அருள் மாதிரின்னு நினைக்கிறேன். அது இது இப்படி அமையணுன்ட்டு. நான் தெனாலிக்கு அப்புறம் நான் ப்ரொடக்ஷன் பண்ணாமல் இருந்தேன். ஏன்னா ஐ வாஸ் பிஸி இன் டைரக்ஷன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரொடியூஸ் ஃபிலிம்ஸ். மெயின்லி இஃப் ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் ஃபிலிம்ஸ் ஐ வாண்ட் டு கோ ஃபார் பிக் பிக்சர்ஸ் சொல்லி, பிக் பட்ஜெட். நான் டைரக்ஷன் பண்ணுற வகையில் பெரிய படங்கள் பண்ணால் தான் நமக்கு கட்டுப்படி ஆகுன்ற மாதிரி பேர் அந்த மாதிரி வந்துடுச்சு. ஆமாம். ஏன்னா ஆஃப்டர் 10th ஃபிலிம் நாட்டாமை ஐ ஸ்டார்டட் டூயிங் பிக் ஃபிலிம்ஸ், பிக் ஆர்டிஸ்ட் ஃபிலிம்ஸ். ஸோ இந்த ஆர்டிஸ்ட்கிட்டலாம் நம்ம போய் டேட்ஸ் கேட்கணும், இதெல்லாம் பண்ணணும். ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் போய் தானே ஆகணும். பட் அது ரொம்ப கூச்சமாக இருக்கும். நம்ம யார்கிட்டையுமே சான்ஸ் எதுக்குமே கேட்டதில்லை. அதனால் போய் பண்ணாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் கூகுள் கூட்டப்போ நான் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் 2 பேர் ஆண்ட்ராய்டு கொஞ்சம் ஒரு படம் சார், அது நீங்கள் நடித்து கொடுக்கணும், நாங்கள் டைரக்ட் பண்ண போகிறோம் 2 பேர் அப்படின்னாங்க. நம்ம அசிஸ்டன்ஸ் 2 பேர் டைரக்ஷனாக பண்ண போகிறாங்கன்னு போது சந்தோஷம் எனக்கு. நான் பார்க்குறேன்னு நல்லா இருந்ததுன்னா பண்ணேன். இதே தேட்டரில் தான் பார்த்தோம். எனக்கு பிடிச்சது அந்த கேரக்டர். நான் இதுக்கு தாங்குவேனா, ஆல்மோஸ்ட் லீட் ரோல் மாதிரி இருக்குது, நான் இதுக்கு தாங்குவேனா, இல்லை உங்களால் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். பட் மூமெண்ட்டே இல்லை. Because that producer, he didn't get the rights itself first from the Kerala people. So அதுக்கப்புறம் நான் இவங்க ரொம்ப அப்படியே சோகமாயிட்டாங்க. So I took the rights and I started producing the film for them. Both of them came together and அவங்க 2 பேருமே சபரி சரவணன் சொல்லிட்டு பேர் வச்சு, அவங்க ஒருத்தர் பேர் சபரி கிரீசன், ஒருத்தர் பேர் குரு சரவணன். சபரி சரவணன் சொல்லி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணேன். At the time itself, Vikraman sir he asked me to listen some stories for his son. இப்போ கேட்டுட்டு நீங்கள் சௌத்ரி சார்கிட்ட சொல்லுங்கள், ஏன்னா நான் போய் சொன்னேன் என் பையனுக்குன்ற மாதிரி ஆகிடும். அது மாதிரி கதை கேட்டேன், நல்லா இருக்குது, நீங்கள் கேட்டு நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்போது அவர் எடுப்பார். இல்லைனா அந்த மாதிரி தானம் எடுக்கிறேன்ருக்காரு, அது இருக்கார், நீங்கள் கேட்டு கதை கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஸோ அப்படி கேட்கும்போது நான் பண்ணும்போது நல்லா இருக்குது சார் அந்த கதை, எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், நானே பண்ணுறேன், ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ஸ்டார்டட் கூகுள் கூட்டப்பா ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, அதனால் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ கோவிட் வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் 2 years அந்த வி ஆர் வெயிட்டிங். அட் த சேம் டைம் வி ஆர் டூயிங் த ஸ்க்ரீன் பிளே இன் மை ஆஃபீஸ். அதில் என்னுடைய வீட்டில் பெரிய ஃபங்க்ஷன் ஹால் ஒன்று இருக்குது என் மாடியில். அதில் எல்லாம் டிஸ்டன்ஸாக உட்காந்து அங்கெல்லாம் கூட நாங்கள் அது டிஸ்கஸ் பண்ணோம். பண்ணிவிட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் அதுக்காக கோவிட் முடிகிற பீரியடில் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் தட் ஃபைனல் இதுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு, அப்புறம் ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்சு ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து பூஜை இப்போ க்ரீன் பார்க் ஹோட்டல் ஃபிக்ஸ் பண்ணி 4 days பூஜை, 3 days 4 days விக்ரமன் ஸ்டார்டட் காலிங் ஆல் த டைரக்டர்ஸ் ஆல்சோ.
அட் த டைம் தட் ஃபெலோ கேம் ஒன் டே அண்ட் டோல் தட் எனக்கு தலையெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்குது, நான் டாக்டர்கிட்ட போனேன், இப்போ நீ எதுவுமே ஒர்க் பண்ணக்கூடாது, யூ ஹேவ் டு டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. வெரி சாரி சார், இப்போ என்னால் பண்ண முடியாது. இது யார் இது? இது ஒருத்தர், அவர் பேர் சொல்ல வேண்டான்னு பார்க்குறேன். ஓகே. ஏன்னா வை டு ஸ்பாயில் அ லைஃப் ஆஃப் எ மேன் அப்படின்ட்டு அந்த பையன் அந்த மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அப்புறமா விக்ரமன் சார்கிட்ட போய் நீ சொல்லு அப்படின்னா அவர் ரொம்ப அப்செட். அவர் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 2 years ஆஃப் இமேஜினேஷன். பையன் ஹீரோவாக போகிறான், அந்த சப்ஜெக்ட் நல்லா வந்திருக்கு, இது வந்திருக்குன்னு. ஏன்னா நடுவில் டிஸ்கஷனுக்கு வருவார் அவர். அது கேட்டு அவர் என் பையன் ரொம்ப அப்செட் ஆகிடுவான்னு சொல்லிட்டு நான் உடனே பையனை கூப்பிட்டு நான் சொல்லி நீ உடனே அப்செட் ஆகாத, இந்த மாதிரி நடந்திருக்குன்னொன்னே அவன் கொஞ்சம் யூத்து தானே, அவ்வளோ இதுவாக பெருசாக வந்து அவங்க அப்பா மாதிரி அப்செட் ஆகலை, இது பண்ணான். நான் உடனே சொல்லிட்டேன், நீ கவலைப்படாதீங்க சார், அந்த கதையை கேட்டோம், பட் அவங்ககிட்ட என்கிட்ட இருக்கிறதே ஒரு கதை சார், நான் இதை வச்சு தான் நான் பழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டுக் த ஸ்டோரி. ஐ டென்ட் டேக் எனி ரைட்ஸ் ஃபார் தட் ஸ்டோரி, பட் ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஃபார் தட் ப்ராடக்ட். ஸோ அந்த கதை போச்சு. அது கதையும் போச்சு, அந்த ஒர்க்கு அது இது எல்லாமே போச்சு. சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் நான் சொன்னேன், நம்ம இமீடியட்டாக கதை கேட்போம், நிறைய கதைகள் கேட்போம், அதில் எதாவது நல்லா இருந்தால் இஃப் யூ வாண்ட் ஐ வில் ஆல்சோ டைரக்ட், இஃப் யூ டோன்ட் வாண்ட் அதர்வைஸ் மை அசிஸ்டன்ஸ், அதர் 2 அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, சூரிய கதிர் அண்ட் கார்த்திக், அவங்க பண்ணிட்டோம். ஏன்னா அவங்க அட் த டைம் தே ஒர்க்கிங் அஸ் அசோசியேட்ஸ் ஃபார் மை கூகுள் குட்டப்பா. ஸோ அவங்க கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்க சொல்லிட்டேன். ஏன்னா யூத் ஸ்டைல் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி இருக்கட்டுமேன்ட்டு அவங்க நிறைய கதைகள் கேட்டாங்க. சில கதைகளை எங்களை கேட்க சொல்லுவாங்க. நான், விக்ரமன் சார், கனிஷ்கா எல்லாமே உட்காந்து கேட்போம். எங்களுக்கு பிடிச்சது ஒரு மாதிரியாக இருக்குது, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லி நான் ஒரு சப்ஜெக்ட்டு மறுபடியும் ஒரு வாட்டி என்ன பண்ணால் நாங்களே ஒரு கதை சொல்கிறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. டே இது பேஸ் ஏதோ ஒரு கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு. அதான் சார் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிங்களே அந்த கதை தான் அது. ஆமாம் அது இப்படி இல்லையே, ஆமாம் பேஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே மாற்றிட்டோம், இந்த மாதிரி ரூட்டில் போனோன்னா இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் நைஸ், இட் இஸ் வெரி நைஸ், பிகாஸ் ஸோ மச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கேட்க கேட்க வாட் நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஃபீல் இருக்குது, வில் கோ இமீடியட்லி அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சார்கிட்ட சொன்னேன். இது ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் ஆன படம் தான் ஹிட் லிஸ்ட். ரைட். இப்போது ஹிட் லிஸ்ட் ஸோ இது வந்து குருதட்சணைன்றது கிடையாது, இது இட் ஹேப்பன்ஸ். அது ஒரு பெரிய சர்க்கிள் அது. இப்போது ஹிட் லிஸ்ட் வந்து உங்கள் முதல் படம் புரியாத புதிர் மாதிரி ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் த்ரில்லர். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு 1990. அப்போ நீங்கள் வரும் காலகட்டத்தில் விசு படம் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் முன்னாடி பின்னாடி அப்படி பார்க்கலாம். விசு படம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஒரு ஸ்டைலில் படம் பண்றாரு. டி ராஜேந்தர் ஒரு ஸ்டைலில் படம் பண்றாரு. மணிரத்னம் வந்திருக்காரு, அவர் ஒரு ஸ்டைலில் படம் பண்றாரு. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி, பாக்யராஜன் படம் பண்றாரு. ஸோ அந்த ஒரு வெரைட்டி இருந்துச்சுல, அப்போ அந்த ஒரு இவங்க படம்னா இப்படி இருக்கும்ட்டு ஒரு நல்ல வெரைட்டி இருந்துச்சுல, அந்த வெரைட்டி வந்து கிராஜுவலாக கம்மி ஆகிட்டே வந்து, அண்ட் அது எப்போ வந்து அந்த அந்த வெரைட்டி ஸ்டார்டட் டிக்ரீசிங்? சார் அப்போது 90ஸ்லேருந்து ஒரு நிஜமாகவே ஒரு சேஞ்சு வந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து அதுக்கு முன்னாடி பாரதிராஜா சார் படம், பாக்கியராஜ் சார் படம், இந்த மாதிரி இவங்களுடைய படங்கள், விசு சார்னுடைய அந்த அதாவது 3rd கிரேடு செகண்ட் கிரேட் ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு படங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கும்போது, ஈவன் புது வசந்தம் விச் ஐ ஒர்க் அஸ் அன் அசோசியேட், அந்த படம் கூட ஒரு நியூ வேவாக ஒன்று வந்துச்சு. அது என்னென்னா ஒரு ஹீரோ அப்படின்னு கிடையாது, 4 ஹீரோஸு, ஒரு பொண்ணு, அவங்களோட தனியாக வாழ முடியும் இந்த உலகத்தில், இந்த காலத்தில். அது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் தான், லவ் தான் வாழ்க்கைன்னு இல்லை, ஃப்ரெண்ட்ஸு கூட ஃப்ரெண்ட்ஷிப் கூட வாழ்க்கைன்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு கதை. அந்த மாதிரி எல்லாமே புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கும்போது அது அப்போ தான் நானும் புரியாத புதிர் இந்த படத்தை வந்து நானும் ஓகேன்னு சொல்லி நான் அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன், டைரக்ஷன் பண்ணேன். பட் அதுக்கப்புறமா வந்து ஹீரோயிக் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அது கொஞ்சம் இப்போ சக்ஸஸ் ஆச்சு. பட் காலங்கள் மாறிட்டே இருக்குல்ல சார், இந்த ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சொல்ல சொல்ல அது வந்து இப்போது டிவிலையும் அது வந்துடுது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன அது மாஸ், இப்போ வந்து டெய்லி பார்த்தா கூட அந்த பீச்சுக்கு போய் உட்காரணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா அந்த கேதரிங்கு அந்த அட்மாஸ்ஃபியர் அதுதான் மெயின். ஸோ அந்த மாதிரி ஒரு கேதரிங்காக போகணுன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது ஒரு அவங்களுடைய ஹீரோஸ் இருந்தால் தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் என்ன எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி படங்களும் ஓடிட்டு இருந்தது, இந்த மாதிரி படங்களும் ஓடிட்டு இருந்தது. மேபி பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கலாம், பட்டு எல்லா டைப் ஆஃப் ஃபிலிம்ஸும் எப்பயுமே ஓடிட்டுருக்குது. ஏன் இப்போவும் இப்போ சின்ன நியூ ஃபேஸ் ஆர்ட் பண்ண படங்கள்லாம் போகலையான்னு அதெல்லாம் போயிட்டுருக்கு. பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. பட் என்ன நீங்கள் வந்து எப்போவுமே சொல்கிற மாதிரி அந்த கதைகள்லாம் வந்து டிவிலேயும் வெப் சீரிஸும் வர்றதுனால
கொஞ்சம் வெரைட்டிஸ் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இப்போ கொஞ்சம் தியேட்டர்ஸில் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் போகுது. இப்போ ஒரு நாட்டாமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆடியன்ஸ்க்கு ஏன்னா ஒத்துப்பாங்களா? நாட்டாமை டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய இதில் வந்துருச்சு. அந்த அதை வந்து கிண்டல் பண்ணுற அளவுக்கே வந்துருச்சு. காமெடியிலையும் இதுலேயும் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் இப்போ வராது. அப்போ வந்து நாட்டாமை வந்து அதுக்கு முன்னாடியே இருக்குது. சிவாஜி சார் காலத்துலேருந்தே அந்த பஞ்சாயத்து அதெல்லாம் இருக்குது. ஆனால் நாட்டாமையில் அந்த கேப் விட்டு ஒன்று சொன்னோம். அதில் வந்து ஒரு ஃபேமிலி அண்ணன் தம்பியில் கூட தம்பி வந்து அண்ணன் முன்னாடி கை கட்டி கொடு அண்ணன் முன்னாடி கூட வந்து நிற்க மாட்டான், பின்னாடி நிற்பான், அப்போ கூட கை கட்டிட்டு தான் நிற்பான். அந்த மாதிரி ஃபேமிலிஸ் எல்லாம் இன்னும் கூட வாழ்க்கையில் நாட்டில் இருக்குது, கிராமத்துலலாம் இருக்குது அப்படின்னு சொன்னது தான் அந்த சப்ஜெக்ட். அது பட் ப்ளஸ் கதைகளும் இருக்குது ரைட். அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம். ஆனால் இப்போ வந்தால் அதே மாதிரி பண்ணக்கூடாது, சம்திங் நியூ அந்த மாதிரி. இப்போ அதுதான் வந்து இப்போ நீங்கள் இப்போது நம்ம மாரி செல்வராஜோட அந்த வடிவேலு பண்ணார் மாமன்னன் டைப் ஆஃப் இது வந்து கொஞ்சம் அதே பழைய இதுதான். ஆனால் அது வெரைட்டி இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து இன்றைக்கி வந்து அது இந்த மாதிரி கூட இருந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்கிற மாதிரி. இப்போ நான் படையப்பால சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு கிராமம்னு சொன்னதுனால அது எவனுமே கேள்வி கேட்கல. எவனாவது போய் கணத்தில் வந்து அவ்வளோ நகையும் பணத்தையும் தூக்கி ஒரு புடவையும் தூக்கி போட்டு அந்த கணத்தை மூடுவாங்களா? ஆனால் அது மாதிரி ஒரு கிராமம் இருந்தது, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது வந்து யூத்துக்கும் பிடிச்சிது, ஓல்டர் ஜென்ரேஷனுக்கு பிடிச்சிது. அதெல்லாம் ஒரு இமேஜினேஷன் தான் சொல்கிறது தான். பட் அந்த மாதிரிலாம் எங்கேயுமே இருக்காது, சான்சஸே இல்லை. அந்த கணத்தை சுற்றி ஒரு காவலாளி கூட கிடையாது. எவனாவது இறங்கி எடுத்து கன்விக்ஷனோட பண்ணீங்க. ஆமாம், அதான் அது வந்து அதுதான் சொல்கிறத வந்து ஆணித்தரமாக சொன்னால் அது நம்புகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்புவாங்க. நீங்கள் வந்து ஒரு 2002 ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க. அதில் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, அ சக்ஸஸ்ஃபுல் சூப்பர் ஸ்டார் ஹிட் இஸ் த ஒன் தட் மேனேஜஸ் டு பிளெண்ட் த ஸ்டோரி வித் த ஸ்டாரோட இமேஜ். ஓகே, ஸ்டோரியும் இருக்குது, ஸ்டாரோட இமேஜும் இருக்குது. எனக்கு இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து தேன்மான் கும்பத்தை எடுத்து முத்து பண்ணுறீங்க. அந்த ஸ்டோரியில் எப்படி நீங்கள் ரஜினிகாந்தோட இமேஜை கொண்டு வந்தீங்க? அதாவது ஆக்சுவலாக வந்து ரஜினி சார் கூப்பிட்டு ஒரு லைன் சொன்னார். அது வந்து ஒரு மாதிரி ஒரு பெரிய பணக்காரன், அவங்ககிட்ட வந்து ரொம்ப தொழிலாளியாக இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து சீன்ஸ் பண்ணணும், ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஏதாவது வந்தால் கூட நல்லாயிருக்கும். இவன் ஏன் ஆனால் அந்த பணக்காரன் வந்து இவன் தொழிலாளியாக இருக்கிறவன் தான் முதலாளி அப்படிங்கிறது வந்து அவருடைய முந்தைய படங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி அதையும் அவருக்கு பிடிச்ச ஒரு ஸ்டைல். இப்போ எம்ஜிஆர் பிக்சர் சில பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் நடிக்கிற படங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரு பேஸ் மட்டும் ஒன்று அண்டர்லைனில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இவருடைய படங்களில் நிறைய படங்களில் அந்த மாதிரி இப்போ ஏழையாக இருந்து பணக்காரன், இவன் தான் பணக்காரன் ஆனால் ஏழையாக நடிக்கிறான்றது ஆடியன்ஸுக்கு அவன் மேலே ஒரு சிம்பத்தி வரும்ன்றது. அதையும் வச்சுக்கிங்க, இதை வச்சுக்கின்னு சொல்லணும்னா, நான் ஒரு குரூப் ஆஃப் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ண அவருக்கும் சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஏதாவது ஒரு இன்புட் கொடுப்பாரு. அப்புறம் நான், ரமேஷ் கண்ணா, எங்கள் பெரிய குரூப்பு. அது நான் உட்லண்ட்ஸில் இப்போ ரூம் போட்டு, அப்போ வந்து ஆஃபீஸ் கிடையாது, அப்போ உட்லண்ட்ஸில் ரூம் போட்டு பண்ணும்போது யார் ப்ரொடியூசர்னு கூட தெரியாது. ஐ வாஸ் ஸ்பெண்டிங் மை ஓன் மணி அண்ட் ஐ வாஸ் டூயிங் த ஸ்க்ரீன் ப்ளே. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் சொல்கிறாரு, இந்த கதை நான் உங்களுக்கு சொன்னேன், இது நான் பேஸ் தான் சொன்னேன், இதுதான் தேன்மாவின் கொம்பத்துன்னு ஒரு படம் வந்திருக்கு மலையாளத்தில். அது வரைக்கும் நம்ம பசங்களும் பார்க்கல, ஏன்னா இட்ஸ் ரன்னிங் தேர். இவர் எப்படி பார்த்தாருன்னு தெரில. இவர் கேட்டால் பிரிண்ட் உடனே அனுப்பிச்சிருப்பாங்க, இவர் பார்த்துருப்பார். நான் உங்களுக்கு பிரிண்ட் வர வச்சு, ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த இதெல்லாம் அந்த கியூபு அது இதுனா இதில் பார்க்க முடியாது, கேசட்லாம் உடனே வராது. திருட்டு விசிடி கூட வரும், பட் ரொம்ப ரொம்ப ரேரு. எல்லாம் விஹெச்எஸ் கேசட்டில் வரும், யாரும் போய் பார்க்க மாட்டாங்க, அது அவ்வளோ குவாலிட்டி நல்லா இருக்காது. அப்புறம் நாங்கள் பார்த்த உடனே ஏன்னா நம்ம இதுக்கும் அதுக்கு ஒன்றுமே சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து அந்த எஸ்கேப் ஆகிறாங்க தெரியுங்களா, ஃப்ரம் இதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு கேரளாவுக்கு போயிடுவாங்க. அந்த எபிசோடு மட்டும் எடுத்துக்கிட்டோம். அது கூட வேறு சீன்ஸ் பண்ணிட்டோம். சீன்ஸ் அதே சீன்ஸ் இல்லை, அது தவிர மற்ற எதுவுமே கிடையாது. அதில் இந்த ஃப்ளாஷ்பேக்கே கிடையாது. ஆனால் எனி சீன் நம்ம பண்ணும்போது அவர் ஹீரோவுடைய இமேஜ் மைண்டில் இருக்கும். அது என்ன இமேஜ்? அதான் அவர் சூப்பர் ஸ்டார்னா அவர் ஆடியன்ஸ். இப்போது கமல் சாருக்கு ஒரு இமேஜ் இருக்குது, ரஜினி சாருக்கு ஒரு இமேஜ் இருக்குது. இவருக்கு வந்து மாஸ், இவருக்கு கிளாஸ், யார் கமல் சாருக்கு. ஸோ அந்த இமேஜை மைண்ட் வச்சு தான் நம்ம சீன் பண்ணுவோம். சீன் பண்ணும்போதே டேய் இதெல்லாம் ரஜினி சாருக்கு பண்ணுற மாதிரி இருக்குது, கமல் சார் இருக்குன்னா வேறு மாதிரி தானே இருக்கணும், அவருக்கு இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கணும், அந்த கதையில் சொல்கிறது
அந்த ஃபீல் பண்ணுறது அதெல்லாம். இவரது வந்து அப்படியே திரும்பி பார்த்து அப்படின்ட்டு போனாருன்னா முடிக்கணும், அந்த மாதிரி ஸ்டைலில் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்ட்டு ஆடியன்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ ஆடியன்ஸாக நீங்கள் வந்து ஒரு கமல் சார் படம் பார்த்துருப்பீங்க, ரஜினி சார் படம் பார்த்துருப்பீங்க. அப்போயே கூட நான் பிரபு, கார்த்திக்கு எல்லாருமே பிஸியாக இருந்தேன் ஆர்டிஸ்ட்டு. கார்த்திக்கு பிஸ்தான்னு ஒரு படம் பண்ணேன், அவன் நல்லா காமெடி பண்ணுவார், பிஸ்தா சூப்பர் ஹிட். அந்த மாதிரி அவங்க மைண்டில் வச்சு தான் பண்ண முடியும். கார்த்திக் பண்ணுறதை வந்து ஆக்சுவலாக நீ ரஜினி சார் பண்ணால் கூட நல்லா இருந்திருக்கும், பட் அது வேறு மாதிரி. இப்போ கார்த்திக் பண்ணும்போது அது வேறு மாதிரி இருந்தது. ஸோ அந்தந்த ஆர்டிஸ்டுடைய இமேஜ் மைண்டில் இருந்து நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது அது வந்து அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ரைட். ஸோ இப்போ முத்து படத்துலேயே விடுகதையா இந்த வாழ்க்கைன்னு ஒரு அந்த சுச்சுவேஷன் வருது இல்லை, அது வந்து ஒரு கமல் படத்தில் போகுமா? வேறு மாதிரி போகும், அது வேறு மாதிரி ஃபீல் ஆகும். கமல் சார் படத்தில் விடுகதையா அந்த பாட்டுன்னு இல்லை, ஆக்சுவலாக விடுகதையா வந்து அது அந்த பாட்டுனுடைய இதுக்கு வந்து என்ன மாதிரி போடுறது அப்படின்னு ரகுமான் கேட்டுட்டு இருந்தாப்புல. சார் நான் வந்து ஒன்று, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது கர்ணன் அந்த பாட்டை பாடினேன். என்னென்ன ஓகே. மறுநாள் போனால் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சரணத்தில் இந்த பேஸ் தெரியும், அதே ராகம் எடுத்துக்கிட்டார். அந்த ராகம் எடுத்துக்கிட்டு ஒரு விடுகதையான வேறு மாதிரி ஆரம்பித்தாலும் நடுவில் தாய்க்கு நீ மகன் இல்லை அந்த இடம்லாம் வந்து அப்படியே சரணத்தில் வரும். அந்த அந்த ராகம் அப்படியே எடுத்தனால உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன். பட் இப்படி ஒரு சுச்சுவேஷன் கமல் சாருக்கு வரணும் அப்படின்னா கமல் சார் இதுக்கு வேறு மாதிரி ஒரு சாங் போடுவோம். அவர் நான் இந்த மாதிரி நடந்து போகிறது வேண்டாம், வேறு மாதிரி ஃபீல் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லுவார். எல்லாமே அவங்கவுங்க அந்த அவங்க இமேஜை வந்து வேறு அவங்களுக்குள்ளே ஒன்று தோணும் சார். அதான் அந்த இமேஜ் என்னங்கிறத கண்டுபிடி, அதான் மாஸ் ட்ரைங் டு ஆஸ்க் யூ. அது இமேஜ்ன்றது மாசுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஆமாம் சார். அதில் ரஜினிகாந்துக்கு ஒரு மாஸ் இருக்கு, விஜயகாந்துக்கு ஒரு மாஸ் இருக்கு, அந்த மாதிரி வெவ்வேறு ஆக்டர்ஸ். ஸோ ரஜினினா அப்படி என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்க்குறீங்க? ரஜினி சாருக்கு என்னன்னா அவர் மேலே ஒரு சிம்பத்தி கொண்டாந்துட்டு அதுக்கப்புறம் அதனால அப்படி எழுந்துக்கிறார் அப்படின்னும் போது ஆடியன்ஸ் வந்து எழுந்துக்கிடா அட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இவர் வந்து எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் நீ உன்னை வருத்திக்கிட்டாலும் நீ அவனை சாவடிடா அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் இவர் கமல் சாருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்ட் உன்னை வருத்திக்கிட்டாது நீ இதை பண்ணுன்ட்டு அதுவே அவரே செய்வார். ஃபார் எக்ஸாம்பிள் தசாவதாரத்தில் நான் நிம்மதியாக ஷூட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்த ஒரே போர்ஷன் இந்த 12th century தான். ஏன்னா அதில் வந்து டபுள் ஆக்ஷன் கிடையாது, 4 ஆக்ஷன் 5 ஆக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால் அவர் நேச்சுரலாக கமல் சாராக வரப்போகிறாரு, குடுமி அதெல்லாம் வச்சுருக்கோம். அந்த செட்டுங்க தான் அப்படி, பட்டு ஃபுல்லாக சிஜி ஒர்க்கு நிறைய இருக்குது. அந்த சாங்கில் முதல் நாள் வந்தார், அந்த உள்ளேருந்து அந்த அந்த யானையில் இது பண்ணுறது, இந்த பக்கம் கேமரா இங்கேருந்து வருது அது வருது எல்லாம் பேசிட்டு நாங்கள் அந்த செட்டு பார்த்துட்டு இருந்தோம். அங்கே ஒரு பெரிய வண்டி நின்றுது. இந்த வண்டி எதுக்கு, அங்கே அந்த பெருமாள் இருக்குது பாருங்கள் சார், அனந்த சயனம் பெருமாள், அது வந்து இது வண்டியில் வச்சு உங்களை அந்த பெருமாளோடு சேர்த்து படுக்க வச்சு அது மேலே கட்டிட்டு இங்கேருந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் பீச்சில் கரைக்கிறது தானே சார் கதை. அந்த மாதிரி தள்ளி விட்ற போகிறோம், அந்த மாதிரி இது அதுக்கு தான் அந்த வண்டி வச்சுருக்கு அப்படின்னு சொன்னேன். இது ஃபுல் சாங்காக நான் வந்து படுத்துகிட்டே வர்றது நல்லா இருக்காது, என்னை தொங்க விட்ருங்க அப்படின்னு. சார் ஏற்கனவே அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா, அது தொங்க விடுறது மட்டும் இல்லாமல் அது பெரிய ஒரு இது மாதிரி ஒன்று கட்டையில் பண்ணி அதை சுற்றிக்கிட்டே வரும் அப்படியே சுற்றிட்டு வரும். மேலே ஈகிள் பறக்கணும், அப்புறம் வந்து நிறைய ஒருத்தர் மேலே ஏறி இந்த உரி அடிப்பாங்களே அந்த மாதிரிலாம் வந்து என்னை தொட்டு கும்பிடணும். அதாவது அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அவர் தொட்டு கூப்பிடணுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இதுன்னு அவரும் அவர் தொடையிலெல்லாம் கம்பியெல்லாம் மாட்டி முதுகில் கம்பிகளை மாட்டி அப்படி தொங்க விட்டு அப்படி அந்த இதில் பண்ணுறது. அவர் வேறு கை கும்பிட்டுக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவரை தூக்கி கட்டி அந்த இதில் கை கும்பிட்டுட்டே வரும்போது நாங்கள் கீழே வந்து ஷாட் எடுக்கிறது, மேலேருந்து எடுக்கிறது, அவர் டாப்லேருந்து எடுக்கிறது. ஒவ்வொரு வாட்டியும் அவர் இறங்கினா அவருக்கும் ஸ்ட்ரெயின், எங்களுக்கும் ஸ்ட்ரெயின். மற்ற 9 கேரக்டரை பற்றி நினச்சி பார்க்கவே முடியாது. நான் அந்த மாதிரி ஒரு கதை அது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் ஒவ்வொரு ரோலும் வந்து ஒரு 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 எபிசோடு ஒரு சீன் அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் போடுறோம். ஒரு கேரக்டருக்கும் ஒரு எபிசோடை வந்து ஒரு ஷெட்யூல் அந்த மாதிரி பண்ணோம். ஸோ இது ஈஸியாக பண்ணணும்னு நினச்சதை வந்து அவர் வருத்திக்கிறார் பாருங்கள். அவர் தன்னையும் வருத்தி ஆடியன்ஸுக்கும் அது பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் பண்ணணும். இவர் ஃபீல் பண்ணி அப்படி நடந்து போனாவே உங்களுக்கு அந்த இது வந்துடும். கமல் சார் வந்து எப்படி இமேஜ்னா அவர்
அழ அழுது அழ வைப்பார் ஆ கமல் சார். இவர் ரஜினி சார் வந்து அப்படி பார்த்துட்டு அப்படி ஃபீல் பண்ணி அவர் கண்ணு கலங்கினாவே போதும் ஆடியன்ஸ் எழுதுருவாங்க. இவருக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் இல்லை, அந்த பவர் இருக்குது அவருக்கு அந்த கண்ணில் அந்த இதில். நான் எவ்வளோ கேட்டேன் படையப்பாவில் வந்து ஒரு சீன் சார் வேணாம். என்ன சார் நீங்கள் போன படம் கமல் சார் படத்தை பண்ணிட்டு வந்து எங்கிட்ட இந்த சீன் சொல்கிறீங்க, தங்கச்சிக்கு சோறு ஊட்டுறது இதெல்லாம் வேணாம் சார், நல்லா இருக்காது சார் நான் பண்ணேன். நீங்கள் கொஞ்சம் அழுதா கூட போதும், ஒரே சிங்கிள் ஷாட்டு தான், அது பண்ணிடுங்க சார். அந்த இதில் ட்ராலி ஒன்று போட்டுட்டு கேமரா ஆக்ஷன் சொன்னோன்னே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் லக்ஷ்மி அம்மா வாங்கன்னு சொல்கிறேன், அப்போ வாங்க, அது வரைக்கும் நீங்கள் வராதிங்க அப்படின்னு தட்டில் சோறு விட்டுட்டு, விடுமா பெரிய இது போச்சுன்னா என்ன, அது போச்சுன்னா என்ன, சாப்பிடு நீ சாப்பிடு. அப்படி தான் சார், வேறு ஒன்றுமே பெரிய டைலாக் இல்லை. நீ சாப்பிடாம இருந்தால் உடம்பு என்ன ஆகுறது, இவனா நம்ம பெரிய மாப்பிள்ளை, இவனை விட பெரிய மாப்பிள்ளை எல்லாம் வரும், நீ தான் அழகு குறைச்சிடலான்னு. ஆனால் என்ன உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை, உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை தான் என்னால் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் பண்ணுங்க சார் போதும் அப்படின்னு. அந்த நேரத்தில் நான் லக்ஷ்மி வர சொல்கிறேன். அப்போ அவங்க வந்ததுக்கப்புறமா கேரி ஓவர் ஆகிடும்னு முடியவே முடியாதுன்னு அப்புறமா கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் உட்காந்துன்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் பண்ண சொல்லிட்டு ஈவினிங்கு விட்டா அவர் போயிடுவார் ரூமுக்கு. அந்த ஈவினிங்கை போய் அந்த வேறு ஒரு சீன் முடிச்சுட்டு இந்த சீன் எடுக்கணும். அவர் பண்ணார். தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸு சார் அந்த சீனுக்கு அவர் அழும்போது. ஏன்னா லைட்டாக தான் கண் கலங்கினார். அது அவ்வளோ இம்பேக்ட் இருந்தது. ஸோ இவருக்கு அது ஆக்சுவலாக அது மாதிரி பண்ணி பழக்கம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்னனில் கூட குஷ்பு ஒயிட்டு, மன்னனா அது என்ன அண்ணாமலை ஒயிட்டு போட்டிருப்பாங்க. இவர் வந்து அந்த சாங் ஒன்று வரும், அந்த சாங்கில் லைட்டாக கண் கலங்குவார். அப்படியே ஆடியன்ஸுக்கு அப்படியே ஒரு இம்பேக்ட். இவர் வந்து பயங்கரமாக அழுவார், அழுது அழ வைப்பார் மற்றவங்கள. அந்த மாதிரி ஒரு நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட இவ்வளோ பெரிய ஹிட்ஸ் கொடுத்த அப்புறம் ஏன் ப்ரொடியூசராக வந்து அவங்கள அப்ரோச் பண்ணுறது கூச்சமாக இருக்குன்னு சொல்கிறீங்க இப்போ ஸ்டார்ஸை? இல்லை சார், நான் வந்து அது என்னன்னு தெரில, நான் அது என்னமோ எனக்கு பிகினிங்லேருந்தே பழக்கம் சார். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட நான் போய் யார்கிட்டையுமே சான்ஸ் கேட்கல. ஏன்னா நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஃபிலிம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு உள்ளே வரும்போது எனக்கு ப்ரொடியூசர்ஸு டைரக்டர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. நான் என் கையெழுத்து நல்லா இருக்குன்ட்டு நீங்கள் காப்பிரைட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க அப்படின்ட்டு சும்மா தானே உட்காந்துருக்கீங்கன்ட்டு பண்ணுவேன். அப்படியே வந்து நான் அசோசியேட்டாக பண்ணிட்டு இருந்தேன், அசிஸ்டன்ஸாக பண்ணேன். தெலுங்குக்கு போய் வேஜால சத்யநாராயணா, ரேலங்கி நரசிம்மராவ்ட்டெலாம் ஒர்க் பண்ணேன். அங்கே தெலுங்கு படிக்கவும் தெரியாது, எழுதும் தெரியாது, வெறும் கிளாப் போர்டு மட்டும் கொடுக்க சொல்லுவாங்க. போயான்ட்டு வந்துட்டேன். அப்புறம் அதுக்கப்புறமா வந்து தமிழில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணோன்னே டிஸ்கஷன்லாம் நல்லா பேசுகிறிய அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ணி என்கிட்ட கொஞ்சம் ஃபைனான்ஸும் வாங்கி அந்த மாதிரிலாம் படங்கள் பண்ணாங்க. பட் ஆன்டி சென்டிமெண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் நான். படங்கள்லாம் ஓடாது, ரிலீஸ் ஆகாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வாட் இஸ் த கொஸ்டின், நான் அதுக்கு மறந்துட்டேன். ஐ வென்ட் சம்வேர் எல்ஸ். இல்லை கொஸ்டின் வந்து கூச்சத்தை பற்றி இல்லை. ஸோ இப்படி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸே கேட்காம ஒவ்வொரு படத்துக்கும் அவங்களா கூப்பிட்டு நாகேஷ் சார் வந்து எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு, என்னடா அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஒர்க் பண்ணுறேன், நான் பண்ணுற படத்துக்கு வந்து பண்ணுறேன் நாகேஷ் சார் கூப்பிட்டு. அப்புறம் ராமதாஸ்னு வந்து அங்கே ஒரு எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அந்த எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் சுந்தரராஜன் சார் அசிஸ்டன்ஸு, பாரதிராஜ் அசிஸ்டண்ட்டு, பாக்யராஜ் அசிஸ்டண்ட்டு, ரங்கராஜ் அசிஸ்டண்ட்டு, இப்படி எல்லாருமே இருப்பாங்க. அந்த எடிட்டிங் தான் பாஸ்கர்னு பெரிய எடிட்டர். அவருடைய சன்ஸ் 2 பேர் எடிட்டர்ஸு, அதுக்கு கீழே இருக்குங்க எடிட்டர்ஸு. அந்த குரூப்லேருந்து தான் நான் விக்ரமன் சார்லாம் வந்து அசிஸ்டன்ஸை கூப்பிட்டு வந்து வெளியில் வந்தோம் ஒரு இதுவாக. அப்படிப்பட்ட அது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் மாதிரி. அங்கே இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, ரவி வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறானா அப்படின்ட்டு. ஸோ அவங்க சொல்ல அப்படியே கூப்பிட்டு வந்தது. அப்புறம் நான் ஒர்க் பண்ணுற படங்களுடைய ப்ரொடியூசர் சொல்லுவாங்க, நீங்கள் தான் அடுத்த படம் டைரக்டர், இந்த படம் ஓட்டு அடுத்த படங்கண்ணா, அந்த படம் ஓடாது. இப்படி மதர்லேண்ட் பிக்சர்ஸ் சொன்னாங்க, அலம் மூவிஸ் சொன்னாங்க, அதெல்லாம் யாருமே இப்போ வரல. காரணம் அந்த படங்கள் ஓடல. அப்படி சௌத்ரி சார் மட்டும் வந்து என்ன பண்ணார், ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுன்னு சொன்னார். அதை கேட்டார், நல்லா இருக்குன்னு. சார் அது மியூசிக்கு வாங்கிடுங்க, நான் எஸ்ஆர் ராஜ்குமார் அனுப்புகிறேன்னொன்னே அவர் வந்து இல்லை சார் நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே பண்ண சொன்னீங்க பண்ணிட்டேன், மியூசிக்கெல்லாம் வந்து டைரக்டர் தான் வாங்கணும்னு நீ தான் ஏன் டைரக்டரே எழுதி போயிட்டார். ஸோ ஒரு 10 வருஷமாக என்னுடைய கனவு அது வந்து டக்குன்னு நான் தான் டைரக்டர்னு அவரே சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இந்த மாதிரி எல்லாமே தானாக அமைஞ்சது. ஈவன் ப்ரொடியூசர் ஆனது கூட கமல் சார் என்ன பண்ணார், நான் வந்து மருதநாயகம் வந்து இப்போ பண்ண முடியாது, நம்ம பிரச்சனை இல்லை, அந்த ஃபுல்லாக ஃபைனான்ஸ்னு போச்சு, அதனால் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 படம் பண்ணலான் இருக்கேன், 2 வருஷம் கேப் இருக்கும் எப்படியும், அதில் 2 படம் பண்ணலான் இருக்கேன். ஒன்று நான் பண்ணுறேன், அது வந்து நானே ப்ரொடியூஸ் பண்ணி நானே டைரக்ட் பண்ண போகிறேன், தட் இஸ் ஹேராம் நான் பண்ணுறேன். இன்னொரு படம் நீங்கள் பண்ணுங்கள்
அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அப்போ ஏற்கனவே அவ்வை சண்முகி பண்ணியிருக்கேன். அதனால் அவர் என்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துங்க, நான் வந்து ப்ரொடியூசர் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னாரு. கொஞ்ச நாள் கழித்து அவர் இந்த ப்ரொடியூசர்ஸ் கூட பேசி பார்த்துருக்காரு. ஏன்னா அவருக்கு இப்போ அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு யாருமே இது இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவர், நீங்கள் வந்து ஏன் நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, உங்கள் டேட்டுக்கு நான் உங்கள் ஆஃபீஸில் வந்து படுத்துடுறேன் அப்படின்னா. ஒன்றுமே புரியல எனக்கு. அன்றைக்கின்னு பார்த்து நான் ரஜினி சாரை மீட் பண்ணுறேன். ரெகுலராக நான் அவரோட டச்சில் இருப்பேன். இது மாதிரி ஏதாவது அவர் ரஜினி சார்கிட்ட போய் சொன்னேன், கமல் சார் கேட்குறாரு, இது மாதிரி சான்ஸ்லாம் கேட்க முதல்ல கொண்டு போய் அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, யாரோ ஒருத்தர் தூக்கி விட்ட மாதிரி இருந்தது. சரின்னு போய் அட்வான்ஸ் வாங்கி போய் கொடுத்து, அதில் தானாக ப்ரொடியூசர் கூட தானாக ஆனேன், டைரக்ஷன் தானாக ஆனேன். இப்படி யாரையுமே கேட்காம பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம போய் இந்த ஆர்டிஸ்ட்கிட்ட போய் நின்று அது வந்து இப்போ ஒருத்தர்கிட்ட நின்று அவங்கக்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்க கேரவன் முன்னாடி நின்றுட்டு அதெல்லாம் வந்து எனக்கு சௌத்ரி சார் பண்ணுறதே எனக்கு கேள்விப்பட்டு எனக்கு பிடிக்கல. ஏன்னா நம்ம பாஸ், அவர் கடவுள் மாதிரி எனக்கு. என்ன விக்ரமன் சார்லாம் டைரக்டர் ஆக்குனவர், அவர் போய் ஒருத்தர் பின்னாடி இப்படி நிற்கிறாரு அப்படின்றது அதுவே கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம போய் எப்படி நிற்க முடியும் அப்படின்ட்டு ஒரு கூச்சம்தான். அது ஒன்றும் அசிங்கம் கிடையாது, அது ஒரு கூச்சம். சரி, இப்படியெல்லாம் போய் நம்ம வந்து என்ன பணத்தை சம்பாதிக்க போகணுமா, எதுக்கு, வேண்டாம். அப்படியே பண்ணுறது தான் சின்ன படங்கள் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் சின்ன படங்கள் பண்ணுறது. இப்போ தானாக பெரிய ஆர்டிஸ்ட் வந்து சார் நான் பண்ணுறேன் சார் உங்கள் கம்பெனிக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா வெல் அண்ட் குட். இப்போ நான் ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது ஒருத்தர் சொன்னாங்கன்னு வச்சுங்க, ஏன்ப்பா நமக்கு கம்பெனிக்கு ஒன்று பண்ண முடியாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணலான்னு சொன்னால் அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ் விட்டு பேச விட்டுடலாம். நம்ம போய் கேட்குறது தான் கஷ்டமாக இருக்குது. ஹிட் லிஸ்ட் பண்ணுறீங்க, புதுமுகங்கள் நிறைய. சரி, ஒன்று கேட்குறேன், 2002 நான் பேசுகிறது வந்து எப்படி நீங்கள் பிடிச்சி அதை வந்து 22 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த கேள்வி கேட்குறீங்க? அதான் யூ யூஸ் டு கலெக்ட் ஆல் த திங்ஸ். இல்லைங்க, இப்போ நீங்கள் ஒரு ரிசர்ச் இன்டர்வியூ பண்ணும்போது கூகுளில் கிடைக்கும்ல. பண்ணுவீங்களா? ஓ, ஓகே ஓகே. ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் யார்கிட்ட இன்டர்வியூ போகிறீங்களோ அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க? இல்லை, ஜென்ரலாக ஒரு ஒரு அவங்க எப்படி தட்ஸ் வாட் யூ ஹவ் பிகம் ஆல்மோஸ்ட் நம்பர் 1. அதனால தான் தட் இஸ் கால் டெடிகேஷன், தட் இஸ் கால். இல்லைன்னா பேசுறதுக்கு என்ன கிடைக்கும்? அதான் இல்லை, நீங்கள் எப்படி வேணால் பேசலாம் அப்படின்னு கேட்கலாம். அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா வரீங்களே, அதுதான் தட்ஸ் மேக்கிங் யூ யூ ஆர் சம்படி அப்படின்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச். இப்போது ஒரு காலத்தில் வந்து நீங்கள் ரவிக்குமார் படம்னா பிக் ஸ்டார்ஸ் தான் இருப்பாங்க. அப்போ வந்து இருந்த உங்களோட மைண்ட் செட்டுக்கும் இன்றைக்கி ஹிட் லிஸ்ட் எடுக்கிற ரவிக்குமாரோட மைண்ட் செட்டுக்கும் என்ன வித்தியாசம்? மைண்ட் செட்லாம் எதுவுமே ஒன்றும் இல்லை. பிக் ஸ்டார்ஸ் ஆனால் ஆக்சுவலாக வந்து இதில் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாமே பிக் ஸ்டார்ஸ் தான். லைக் சரத்குமார், கௌதம் வாசுதேவன், சமுத்திரக்கனி, அது அந்த ஒரு காமெடியன் பண்ணியிருக்காரு, அவரும் யூஎஸ் பிஸி, முனிஷ்கா, தே ஆல் பிஸி ஒன்லி. அவர் சித்தாரா, நிறைய அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் கூட சின்ன சின்ன ரோல்ஸ் தான். பட் அவங்களாம் கூட நல்ல எல்லாருக்கும் ஆடியன்ஸுக்கு தெரிஞ்ச முகமாக தான் இந்த டைரக்டர் வேணும்னு கேட்டார். அதனால் பெரிய இதுக்கு அதுக்கும் ஒன்றும் மைண்ட் செட் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை சார். என்ன பணம் கொஞ்சம் ஜாஸ்தி செலவாகுது இப்போது. அப்போ நான் முதல்ல திங்க் பண்ணது வந்து அவ்வளோ பெரிய பட்ஜெட் இல்லை. இப்போ பணம் இதனால் என்னாச்சு, இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தியாகுது. ஏன்னா இந்த டேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி மற்ற காம்பினேஷன்லாம் கிடைக்கணும். இவருக்கு கொஞ்சம் உடனே டேட் கொடுக்க மாட்டார், ஏன்னா he was பிஸி. பட் இவர் தான் வேணும்னு சொல்லிட்டு இவங்க அடம் பிடிக்கிறாங்க. இப்படி டிலே ஆகி தான் 1 year ஆச்சு ஷூட்டிங்க்கு, நடுவில் நிறைய கேப்பு. ஸோ அதனால கொஞ்சம் அமௌண்ட்டு தான் ஜாஸ்தியாகுமே தவிர வேறு எதுவும் இல்லை. நான் வந்து என் படம்ன்றதுக்காக நான் சொல்ல, பொதுவாகவே நல்ல படம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பேஷன் இருந்ததுன்னா எல்லாத்தையுமே விட்டு கொடுக்கணும். ஏன்னா நான் டைரக்ஷன் பண்ணும்போது எனக்கு முன்னாடியே நான் சொல்லிவிடுவேன், இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்லிட்டு. என்னுடைய முதல் படத்துலலாம் கூட என் ப்ரொடியூசரோ யாரோ வந்து என் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து யாருமே அதிகாரம் பண்ணதில்லை. அதனால் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் ஒர்க் பண்ணியிருந்தேன். அவருக்கு பணத்தை மிச்சம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கீனாக இருந்தேன். பெரிய டிஃப்ரென்ஸ்னு எனக்கு ஒன்றும் தெரில சார். ஆல் ஆர் த சேம். ஸோ ஒரு ஹிட் படம் அப்படின்னு சொன்னாலே ஒரு காலத்தில் உங்கள் நேம் வரும். ஒரு ஹிட் படம் கொடுக்கறது ஒரு விதமான ஃப்ளூக்கா இல்லை அடிப்படையாக ஒரு ஃபார்முலா இருக்கா சார்? ஃபார்முலான்றது வந்து இருக்குது சார். ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது சார். அது நான் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்கிட்ட எல்லாம் கூட நான் அது ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். அவன் ஃபோன்லேயே கூட வச்சுருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் 1 or 2 சொல்கிறேனே. அதாவது ஒரு சீன் பண்ணும்போது இந்த சொன்னதை செய்யக்கூடாது. நான் பீச்சுக்கு போய்ட்டு வர்றேன், நாளைக்கு நம்ம பீச்சில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பீச்சில் சீன் வைக்கக்கூடாது. கட் பண்ண பீச் சீன் இருக்கணும். அதே மாதிரி பீச்சுக்கு போயிட்டு அப்போது செஞ்சதை சொல்லக்கூடாது. நேற்று நம்ம பீச்சில்
பேசிகிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லக்கூடாது. இதை இந்த மாதிரி ஸோ சொன்னதை செய்யக்கூடாது, செஞ்சதை சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபார் த ஸ்க்ரீன் ப்ளே இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி ரிப்பீட் ஆகுதா, ஏதாவது ரிப்பீட் ஆகுதுன்னா அதை தூக்கணும். அப்புறம் வந்து ஒரு சீனில் வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, காமெடி இருக்கா, ஆக்ஷன் இருக்கா, த்ரில் இருக்கா, எமோஷன் இருக்கா, ட்ராமா இருக்கா, எதுவுமே இல்லையா, அப்புறம் எதுக்கு அந்த சீன்? மேட்டர் ஆஃப் ஃபேக்டர் சொல்லணுமா? அப்போ வேறு எதுலையா ஒரு சீனில் அப்படி போகிற பக்கத்தில் சொல்லிட்டு போயிடுங்க. இதுக்குன்னு ஒரு சீன் வைக்காதீங்க, தூக்காத சீனை அப்படின்னு நிறைய லிஸ்ட்டு இருக்குது. இப்படி பண்ணுறது தான் நான் ஃபார்மலான்னு சொல்லுவேன் ஒரு படத்தை. அதை சின்சியராக பண்ணணும். இப்போ எந்த முதல்ல நான் 10 படம் வரைக்கும் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது. சேரன் பாண்டியன் இல்லாதெல்லாம் யார், சரத்குமார்லாம் ஒரு வில்லன், விஜயகுமார்லாம் வில்லனாக பண்ணிகிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது அவங்கள வச்சு 2 பேர் ஹீரோஸ், சேரன் பாண்டியன் ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம்லாம் வந்து சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் தான் வச்சு பண்ணோம். புருஷ லட்சணம்லாம் குஷ்பு தான் மெயின். ஜெயராம் வந்து அப்போ தான் ஒரே ஒரு படம் தமிழில் பண்ணார், அவர் விக்ரமன் சார் பண்ணது. அதுக்கு அடுத்த படம் என் படம் பண்ணார். ஸோ இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். நாட்டாமையில் தான் கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் வந்தாங்க. அப்போ கூட சரத்குமார் வந்து பெரிய ஹீரோலாம் கிடையாது, நார்மல் ஹீரோ. சூரியன் ஒரு படம் மட்டும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நாட்டாமையில் வந்து அப்புறம் நாட்டாமைக்கு அப்புறம் தான் ஒரு பூம் ஆச்சு. ஸோ அது வரைக்கும் சின்ன ஆர்டிஸ்ட் தான், பெரிய ஆர்டிஸ்ட்னு ஒன்று கிடையாது. ஸோ சின்ன ஆர்டிஸ்ட்டோ பெரிய ஆர்டிஸ்ட்டோ ஃபார்முலான்னு ஒன்று நம்ம நினைக்கிறது வந்து ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். ஸ்க்ரீன் ப்ளே அது ஒன்று தான். ஸ்க்ரீன் ப்ளே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். whether audience is going to watch 2 hours or 2.5 hours, they are going to watch the screen, not the white screen. Something you are going to tell in the screen. அது it should be very interesting. Anyway, ஹார்ட் டச் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லை சிரிக்கிற மாதிரி இருக்கணும், மனசார சிரிக்கிற மாதிரி இருக்கணும், த்ரில்லிங்காக பார்க்குற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஏதோ அந்த ஃபார்முலாவை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அது பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சின்ன ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி. அது வந்து எனக்கு பிடிச்சது ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்போது அது வந்து ஹிட் ஆகுது. இது எப்படி நான் ஃப்ளூக்குன்னு சொல்ல முடியும்? ஃப்ளூக்குன்னா 1 year 2 years இல்லைனா ஒரு படம் 2 படம் தான் ஃப்ளூக்குன்னு சொல்லலாம். அவுட் ஆஃப் 46 ஃபிலிம்ஸ் ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து மோர் தென் 26 ஃபிலிம்ஸ், 50%க்கு மேலே எனக்கு ஹிட்டு என்னோடய படங்கள். நீங்கள் கீழே ஷீல்டு பார்த்தாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை எப்படி ஃப்ளூக்குன்னு சொல்ல முடியும்? ஸோ ஒர்க்மென்ஷிப் இருக்குது, அது சின்சியராக பண்ணணும். ரொம்ப வி ஷுட் கான்சென்ட்ரேட் மோர். அப்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரைட். இல்லை நான் ஃப்ளூக்குன்னு என்ன சொன்னேன்னா, இப்போது நம்ம என்ன தான் வந்து ஃபார்முலா ஒரு ஃபாலோ பண்ணி நம்ம எவ்வளோ தான் ஒர்க் பண்ணி ஒரு படம் பண்ணாலும் எவ்வளோ தான் வேர்வை அது எல்லாம் போட்ட கடைசியில் வந்து சில சமயம் ஒர்க் ஆகுது. அது என்ன தான் நம்ம இது பண்ணாலும் அது ஒர்க் அந்த விஷயத்த தான் நான் சொல்லிட்டேன். இல்லை அதான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு கூட ஒரு படம் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம எங்கேயோ மிஸ் ஆகிருக்கோம் அப்படின்றது. அதை நீங்கள் நம்புறீங்களா? அது இல்லை, மிஸ் ஆகிருக்கோம், நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்றது நம்புகிறோம். அதுவே நீங்கள் தப்பு பண்ணிருக்காது. சம்டைம்ஸ் வந்து ஆடியன்ஸ் வந்து வேற ஏதோ ஒரு ரீசனுக்காக அதை ரிஜெக்ட் பண்ணிருக்கோம். இல்லை அது வந்து ஆமாம், ஆடியன்ஸ் வேறு அந்த ரீசனை நம்ம தோல்விக்கு அப்புறம் தான் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிங்காவே எடுத்துக்கங்களேன். லிங்காவுக்கு எனக்கு முதல்ல சொல்லப்பட்டது என்னென்னா அந்த கிளைமேக்ஸ் நல்லா இல்லைன்றது. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே சில பேர் என்ன சொன்னாங்க, இன்னும் எத்தனை படத்தில் தான்ப்பா அவர் ஏழையாகிடுவார், அப்புறம் பணக்காரராக இருப்பார், இன்னும் எத்தனை படத்தில் அந்த சிம்பத்திக்காக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க எனக்கு. அப்புறம் அவர் கடைசியாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்றது வந்து ஏற்கனவே படையப்பால் முத்துலேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனார்ல அந்த 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 பெரிய கேரக்டர், அதனுடைய ஃபினிஷிங் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. செகண்ட் வந்து கிளைமேக்ஸு. இந்த கிளைமேக்ஸு நான் நினச்ச கிளைமேக்ஸ் பண்ண முடியாததுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் இருந்துச்சு. படமும் வந்து அவருடைய பர்த்டேக்கு இது வரைக்கும் எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. எப்போவோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரிலீஸே ஆகலை. பர்த்டேக்கு படம் ரிலீஸ் பண்ணணுன்ட்டு அந்த ப்ரொடியூசர் வாஸ் வெரி மச் அது வந்து கீனாக இருந்தார். அதுக்குள்ளே பண்ணணுன்றதுக்காக கிளைமேக்ஸை வேறு மாதிரி ஆக்கி அது பலூன் மேட்டர்லாம் உள்ளே கொண்டாந்து அதெல்லாம் பண்ணோம். அதனால தான் அது ஃப்ளாப்பு. இது வந்து எனக்கு அங்கே பண்ணும்போதே எனக்கு அஸ்டலேட்டர்ஸ் 10 பேர் 13 பேர் இருந்தாங்க. அப்போ எல்லோரும் வந்து நின்னாங்க. நாளைக்கு அந்த கிளைமேக்ஸ் என்னும்போது இன்றைக்கி வந்து என் ரூமில் நின்னாங்க. இது வந்து இந்த கிளைமேக்ஸ் எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கல சார், கரெக்டு, வேறு என்ன பண்ணலாம்? அதை வந்து நாங்கள் மறுபடியும் மறுநாள் ரஜினி சாரோடய டிஸ்கஸ் பண்ணோம். வேணாம் அதெல்லாம் எதுக்கு, இப்போ இதே போதும் எனக்கு வந்து அந்த அந்த மெயின் கேரக்டர் அதுதான் கதை, அது நல்லா வந்துடுச்சு. ஏன்னா அது பார்த்துட்டார், அதுக்குள்ளே ஃபுல்லாக பண்ணி பார்த்துட்டார். அதில் அவருக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தது, சரி எனக்கும் கான்ஃபிடென்ஸ் இருந்தது. அதனால் விட்டோம். நான் சிஜி வேறு இதில் சொதப்பிட்டாங்க.
ஸோ அது ஒரு மாதிரி பொம்மை இது மாதிரி ஆயிடுச்சு. சிஜியில் ஆக்சுவலாக என்ன இருந்ததுன்னா அது இவ இவங்க வந்து அந்த பலூனில் போயிட்டுருப்பாங்க மேலே. இவர் அந்த பலூனுக்கு மேலே போனால் தான் இவர் அதில் குதிக்க முடியும், அதில் குதிச்சு அதில் பண்ண முடியும். பலூனுக்கு மேலே எப்படி போகிறதுன்றதுக்கு நான் ஒரு சீன் வச்சுருந்தேன். இவர் என்ன பண்ணார், நேராக ஒரு தோபிகானாக்கு உள்ளே போவார். அதில் சுதீப் அங்கே ஃப்ரீயாக இருந்தார். சுதீப்பை வச்சு நான் நடிக்க வச்சேன் அதில். அப்போ சுதீப்பை வச்சு அடுத்த படம் எனக்கு புக்காக இருந்தது, கோட்டி கொப்பா 2ன்னு கன்னட படம். ஸோ சுதீப் வந்து நான் ஒரு சீனாக நடிக்கிறேன்னாரு. அவர் வச்சு நடிக்க வச்சேன். தோபிகானாவில் இவங்க வந்து இந்த ஃப்ளையிங் இருக்குல்ல, அது பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த கிளைடரா, கிளைடர் மாதிரி அந்த பைக்கில் கிளைடர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த துணிகள்லாம் வச்சு ஒரு அம்பு மாதிரி எல்லாம் கடைன்னு கட்டிக்கிட்டு அதை ஒரு பைக்லேருந்து போகும்போது இப்படியே பேக் வந்தோம்னா ஃபுல்லாக மேலே கிளைடர் மாதிரி ஒன்று விற்றுட்டே இருக்கும். ஒரு பைக்கில் நல்லா ஸ்பீடாக போயிட்டு அங்கே அதை விடுவார். அதுக்கப்புறமா அப்படியே விட்டுட்டு அந்த கிளைடரை பிடிச்சிடுவார். அது பைக்கு கீழே விழுந்துடும். இந்த கிளைடர் அப்படியே பறந்து மேலே போகும். எங்கே இவனை காணோம் அப்படின்ற மாதிரி தீட்டு மேலே இருப்பார். உனக்கு எனக்கு கீழே நீ இருக்குன்னு கிண்டல் பண்ணிடா, உனக்கு மேலே நான் இருக்கேன்டான்ற மாதிரி அதெல்லாம் மாஸ் டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஒன்றா இவன் சிரிப்பாக உடனே அங்கேருந்து என்ன பண்ணுவோம், அவன் ஷூட் பண்ணுவோம். அந்த கிளைடர் இருக்க துணியெல்லாம் பற்றிக்கிட்டு அது அப்படியே சோண்டு அது இவர் வருவார். அப்படி குதிக்கும் போது தான் இவர் பலூனில் குதிப்பார். அது அந்த பலூனில் குதிச்சு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து ஃபைட் பண்ணி இது பண்ணுறது. ஆக்சுவலாக கிளைமேக்ஸே வேறு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த கிளைமேக்ஸை கூட கரெக்டாக நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி செஞ்சு கொடுக்க முடியல. ஏன்னா அன்றைக்கி வந்து அந்த சிஜி வந்து ரெடி ஆகலை. பட் டேட் வாஸ் இன்னும் ஒரு 10 days இருந்ததுன்னா அது பண்ணியிருக்கலாம். பட் அவர் அந்த டேட்டை ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ அது என்ன பண்ணேன், நான் பைக்கில் இருந்து இப்படி வந்தவுடனே அப்படியே விட்டுட்டு இவர் அதில் போய் ஸ்ட்ரெயிட்டாக குதிக்கிற மாதிரி ஏற்கனவே எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சு அதில் குதிக்கிற மாதிரி வச்சேன். அது காமெடி ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இட் ஆல் ஹேப்பன்ஸ் சார், அவ்வளோதான். அது வந்து இந்த ஃப்ளூக்கோ சென்டிமெண்ட்டோ அதெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. நமக்கு பேட் டைம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த பேட் டைமில் இது இப்படியெல்லாம் அமையும். குட் டைம்னு இருக்கும்போது அது நல்ல குட் திங்ஸாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் மாஸுங்கிற வேர்டு யூஸ் பண்ணீங்களா? இப்போது நீங்கள் சுதீப் வச்சு கன்னடாவில் பண்ணியிருக்கீங்க, சிரஞ்சீவி வச்சு தெலுங்கில் படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ பெரிய பெரிய ஸ்டார். ஸோ மாஸுங்கிறது எல்லா லாங்குவேஜ்லேயும் அதே ஃப்ளேவரா, இல்லை வெவ்வேறு லாங்குவேஜில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கா, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்? எல்லாத்துலேயும் ஒரே ஃப்ளேவர் தான். ஓகே, கொஞ்சம் இருக்கும். லைக் சிரஞ்சீவி படத்தில் தமிழில் பண்ண நாட்டாமை இது நட்புக்காக தான் நான் சிரஞ்சீவி வச்சு அங்கே பண்ணேன். அங்கே என்னன்னா அவங்களுக்கு ஸ்நேகம் கோசம் அவர் அங்கே என்னன்னா அந்த ஹீரோ வந்து அவங்க தெய்வம் மாதிரி நினைப்பாங்க. ஸோ மாசு அதெல்லாம் கரெக்டு. ஆனால் ரொம்ப டவுன் டு எர்த் அவங்க இறங்கக்கூடாது அந்த ஹீரோ. அவங்க ஹீரோ இப்போ தமிழில் ஒரு சீன் இருக்கும், அவர் ஓடி வந்தோடனே அந்த செருப்பை எடுத்துகிட்டு வந்து சரத்குமார் வைப்பார், விஜயகுமார் போடுவார். அங்கேயும் விஜயகுமார் தான் பண்ணார். இவர் அந்த செருப்பை எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது கத்துறான் தேட்டரில், வத்து அவர் செருப்பை இவன் தொடக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து ஹீரோ, மாஸ் ஹீரோ. அவருக்கு அவங்க தெய்வம். ஒரு தெய்வம் போய் இன்னொருத்தனுடைய செருப்பை தொடுறதா அப்படின்ற மாதிரி அப்படிப்பட்ட சில இமேஜஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் மாறுமே தவிர மற்றபடி ஹீரோயிசம் அது இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். ரைட். இன்னொரு கொஸ்டின் மாசை பற்றி என்னென்னா, இப்போ வந்து நிறைய படங்கள் ஹீரோக்கள் வச்சு வருது. அது வெறும் ஒரு ஹீரோ ஒரு பம்ப் அப் பண்ணுற மாதிரி சீனாக வருதே தவிர ஒரு கதை அம்சத்தோடு வர மாதிரி தெரியல. இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், நிறைய இருக்குது அந்த மாதிரி. வெறும் ஹீரோயிசம் மட்டும் இருந்தால் எப்படி சார் மைண்டில் ஏற்படுறது? அது நல்லா போகுது, ஆடியன்ஸ்க்கு அது விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஜஸ்ட் இல்லை, அது வந்து டைம் பீயிங் தான் சார். அது வந்து பெரிய ஹிட் ஆகணும்னா கண்டினியூஸாக நீங்கள் அதே மாதிரி படங்கள் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் போகாது. அப்படிலாம் கதையோடு இருக்கணும், கதை இருக்கணும், அதில் ஒரு ஃபீல் இருக்கணும். இல்லைன்னா சும்மானா வெறும் மாசு வெறும் ஃபைட்டுன்னா கூட போகுது. அதெல்லாம் போகிறது சான்ஸே இல்லை. ஒரு ப்ரொடியூசர் என்ன சொன்னார்னா, இப்போ மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா, அவங்க எல்லாருமே ஃபோன் எடுத்துகிட்டு தேட்டருக்கு போகிறாங்க. அவங்களுக்கு கதையெல்லாம் ஃபாலோ பண்ணுற பேஷன்ஸே கிடையாது. ஏதோ ஃபோனை பார்க்குறாங்க, அப்புறம் மேலே பார்த்தா ஏதோ ஒரு மாஸ் நடக்குது, அப்புறம் திருப்பி ஃபோனை பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருந்தால் போதும், நான் போய் ஏதோ கொஞ்சம் அப்பப்போ என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து இந்த நான் கதையை ஃபாலோ பண்ணணும், இந்த சீனில் நடந்தது வந்து அந்த சீனில் ஃபாலோ அப் நடக்குது, அதெல்லாம் அதுக்கு பேஷன்ஸ் இல்லைன்னு சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு? இல்லை, அது அந்த மாதிரி மாறிடுச்சு உலகம். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு தியரியாக படுதா? இல்லை, தியரி இல்லை சார். அந்த மாதிரி தே யூஸ் டு இட். அந்த மாதிரி அட் அ டைம் 4 வேலை பார்க்குறது வந்து அவங்களுக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு
பட் அது அந்த காலத்துல நடந்தது இல்ல. இல்லை இப்போ நானே செல்ஃப் டிரைவிங்கில் ஸ்மோக்கிங் நடக்கும், இந்த பக்கம் டிரைவிங்கும் நடக்கும். அதாவது சாங்கு நான் கேட்டே இருப்பேன். நான் ஒர்க் பண்ணுற படத்து சாங்கு இன்றைக்கி எப்படி பண்ணலாம் அப்படின்னு தாட்டு ஒன்று, கேட்குறது ஒன்று, இந்த பக்கம் ஸ்மோக்கிங் ஒன்று, டிரைவிங் ஒன்று, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது இல்லை. அது வந்து அதனால் இதுன்னு மிஸ் ஆக போகிறதில்ல. அந்த மாதிரி என்னத்தை பெருசாக மிஸ் பண்ண போகிறோம், எப்படி இருந்தாலும் ஃபைட்டு தானே, ஃபைட்டு போயிட்டுருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம 4 மெசேஜை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் கத்துறாங்களே, எது கத்துறாங்க, ஓ இதுக்கு தானே, சரி இது விஷயம் தான் அப்படின்ற மாதிரி யூஸ் டு இட். அது மாதிரி பழக்கமாயிடுச்சு சார் எல்லாமே. அது என்ன கேட்டால் அந்த இன்றைக்கி இருக்கிற யூத்துங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து ஒரு மேட்ரு நீங்கள் சொல்ல வந்த உடனே டக்குன்னே புரிஞ்சுக்கிறாங்க. அது அவ்வளோ ஸ்பார்க்காக இருக்காங்க. அது அதான் காலங்கள் மாறுறதுனால அவங்க வளர்ச்சியை மாறுது. ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் மீடியா, தட் இஸ் இன்டர்நெட். ரைட். இன்டர்நெட்டில் தே ஹவ் சீயிங் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ். அதனால் வந்து அவங்களுக்கு பிரெயினில் வந்து எல்லாமே ஏறிடுது. அதனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் அந்த காலத்து மேட்ரு விடுங்க அப்படின்றது. இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பண்ண காலத்தில் வந்து ஒரு படத்தோட வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ வந்து உடனே ஃபஸ்ட்டு ஷோ கூட இல்லை, ஃபஸ்ட்டு இன்டர்வலும் போதே மொக்க படம் இல்லை நல்ல படம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ உடனே வந்து அது ஒரு 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 வைரல் ஆகிடுது. ஸோ இதனால் ஒரு படம் வந்து கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் பார்த்து ஒரு மாதிரி அதை திங்க் பண்ணிவிட்டு அது 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 நல்லா இருக்குன்னு அந்த 2வது வாரம் 3வது வாரங்கிறது போகவே மாட்டேங்குது நிறைய படம். இந்த சேஞ்ச் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப கஷ்டமாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஜனங்க உள்ளே வர்றதே 2வது வாரம் 3வது வாரம் தான் வருவாங்க அப்போல்லாம். ஸோ அது வரைக்கும் தேட்டரில் இருக்கணும். அதாவது இளையராஜான்னு ஒருத்தர் வந்தாருன்னா அவருடைய படம், நான் வந்து அப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் ஒரு படம், அது வந்து கெய்டி தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறேன். அந்த கேட்டி தேட்டரில் சொல்கிறாங்க, சார் இதெல்லாம் என்ன சார் ஒன்றுமே இல்லை, இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு நாங்கள் வந்து 3 வாரம் வரைக்கும் இல்லை அந்த அன்னக்கிளி வந்து கதவு திறந்தே தான் வச்சுருப்போம். அது படம் முடிஞ்சு ஒரு 1/2 hour போனதுக்கப்புறம் தான் மூடுவோம். 1/2 hour வரைக்கும் வந்துக்கிட்டே இருப்பாங்க, காலியாக இருந்தது தேட்ரு. அப்புறம் இந்த 3வது வாரம் வியாழக்கிழமை ஹவுஸ்ஃபுல் போர்டு எடுத்து மாட்டினாங்களாம் சார். வெள்ளி விழாவை 100 days வரைக்கும் அது எடுக்கவே இல்லையா அந்த போர்டை. ஸோ அது 3 வாரம் ஓடினதுக்கப்புறம் தான் அந்த சாங் ஹிட் ஆகணும், அந்த கதை பற்றி வெளியில் தெரியணும், எல்லாம் இருந்தது. இப்போ ஒரே இதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் உடனே அடுத்த ஷோக்கு வந்து மொத்தமாக ஜம்ப் பண்ணி உள்ளே வரப்போகிறதில்ல. அது கொஞ்சம் கொஞ்சமாக கேள்விப்பட்டு வர்ற வரைக்கும் தேட்டரில் இருக்கணும். தேட்டரில் இல்லாமல் போச்சுன்னா அவனுக்கு வேறு ஒரு படம் போட்டால் இன்னும் நல்லா வசூல் ஆகிறது மட்டும் இல்லை, அவனுக்கு கேன்டீனில் வியாபாரம் ஆகும், அவனுக்கு பார்க்கிங்கில் வியாபாரம் ஆகும். அதனால் எடுத்துடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இதை மீறி வந்து நம்ம ஓடணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஷோலேயே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இருக்கணும். அந்த விஷயங்கள் ஹிட் லிஸ்ட்டில் என்ன இருக்குது? இல்லை, இது ஹிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபுக்கு வரைக்குமே ஒரு த்ரில்லிங்னா, அதாவது மொன சீட்டில் உட்காந்து சீட் எட்ஜில் உட்காந்து படம் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்ற ஃபீல் இருக்கும். டில் த எண்ட் படம் செகண்ட் ஹாஃபும் உங்களுக்கு மறுபடியும் அது தொடரும் கடைசி வரைக்கும் ஊஸ் த கை அப்படின்ற ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். நீங்கள் புரியாத பதில் பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் இது. பட் அதில் ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு எமோஷன் ட்ராமா இருக்கும். அப்புறம் மக்களால் எல்லாராலையுமே கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மேட்ரு ஒன்று இருக்கும். ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருப்பாங்க, அவங்க அனுபவிக்கலனா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷனோ அதுலேயோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த ஒரு மேட்ரு இதில் லிங்க் பண்ணதுனால அந்த சென்டிமெண்ட்டும் கொஞ்சம் இருக்கும், அது வந்து ஃபைனலில் இருக்கும். அதனால் இது எல்லாமே கலந்தது தான். இது கமர்ஷியல் ஃபிலிம் தான். பட் என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும் படத்தில், என்ன நடக்க போகுது, வாட் நெக்ஸ்ட்டுங்கிற ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் அந்த 2 hours வந்து எங்கேஜிங்காக இருக்கும் உங்களுக்கு. இது நடுவில் வந்து நீங்கள் சொல்கிற அந்த மெசேஜ் பார்க்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தில். அட்லீஸ்ட் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்க்க மாட்டாங்க சார். செகண்ட் ஹாஃப்லேயாவது கொஞ்சம் அந்த எண்டில் வந்து கொஞ்சம் அவனுக்கு வந்து அதுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க நம்ம டைரக்டர்ஸு. ஃபஸ்ட் ஹாஃபில் டைமே கொடுக்கல. ஓப்பனிங் அந்த ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே மேட்ரு ஆரம்பிச்சிடும். மேட்ரு ஆரம்பித்தா இப்படி தான் பார்த்து ஆகணும் அவங்க. அந்த மாதிரி ஃபோனை பார்க்குறதுக்கு சான்ஸே இல்லாத மாதிரி தான் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என் எண்ணம். அது தேட்டருக்கு வந்ததுக்கு பார்த்தா தெரியும் ஜனங்க. இப்போ இதே ஹிட் லிஸ்ட் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா அதில் அட்லீஸ்ட் ஒரு 2 பாட்டு இருந்திருக்கும்.
ரொமான்ஸ் சாங்னு சொல்ல, பட் ஏதாவது ஒரு மூட் சாங்கா இருக்கலாம், என்னோட மான்டாஜ் சாங்கா புரியாத இருக்கலாம். புதிரே வச்சுக்கலாம். அதான். அதுலேயே வந்து நான் வந்து ஹீரோயின் வந்து சித்தாரா தான். இதில் சித்தாரா அம்மாவா இருக்குது. அதில் ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக் ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு ஒரு சாங் வச்சுருப்பார். ரகுமானுக்கும் சித்தாராவுக்கும் சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் அப்போ தேவைப்பட்டது. இப்போ வந்து கதைக்கு தேவை இல்லாமல் ஏதாவது வலுக்கட்டாயமாக வச்சிங்கன்னா அது வந்து மாஸ் ஹீரோஸுக்கு மட்டும் வைக்கலாம். மாஸ் ஹீரோஸுக்கு அதுக்கு அங்கே கூத்து ஆடுறதுக்குன்னே ஒரு குரூப் வருவாங்க. அந்த அந்த சாங் ஹிட்டாக இருக்கணும். அந்த மாதிரி அது வச்சுருப்பாங்க. மாஸ் ஹீரோஸுக்குன்னு சில ஃபைட்ஸ் தேவையில்லாமல் வச்சுருப்பாங்க. ஆனால் இது மாதிரி நியூ ஃபேஸ் எல்லாம் வச்சு பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். எதையுமே இந்த படத்தில் வந்து வலுக்கட்டாயமாக வைக்கல. ஒரு ஃபைட்டோ ஒரு சாங்கோ எதுவுமே ஒரு சீன் கூட வலுக்கட்டாயமாக வைக்கல. எல்லாமே வந்து நேச்சுரலாக நடக்கிற மாதிரி தான் இருக்கணும். எல்லாம் ரியாலிட்டியாக தான் இருக்குமே தவிர எதுவுமே அன்வான்டாக சீன்ஸ் வரல. வாண்டடாக ஒரு சீன் கூட உள்ளே நுழைக்கல. ரைட். இப்போ ஹீரோக்களின் ஆதிக்கம், சேலரி ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய பேசிக்கிறாங்க. இது எப்போவுமே தமிழ் சினிமாவில் இருந்ததா, இல்லை இப்போ புதுசாக இப்போ தான் பேசிக்கிறாங்களா அந்த மாதிரி? எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் அது இல்லை. ஏன்னா அப்போது வந்து அது இல்லை. அது இப்போ தான் பேசுகிறாங்க சார். அது எப்போவுமே காலம் மாறிட்டே தான் சார் இருக்கும். அது காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் ஏறிக்கிட்டே இருக்குது, அமௌண்ட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து என்றைக்குமே இருக்கும். நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, முத்து படத்தில் எனக்கு வந்து பாலச்சந்தர் சார் தான் ப்ரொடியூசரு. நீங்கள் அவர்கிட்ட போய் கதை சொல்லுங்கன்னு சொன்னோன்னே நான் போய் கதை சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் போய் டிஸ்கஷன் கூப்பிட்றாரு போங்க அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ரஜினி சார் நீங்கள் என்ன இப்போ சம்பளம் வாங்குறீங்கன்னு கேட்டார். நான் 12 ரூபா வாங்குறேன் சார் அப்படின்னேன். 12 lakhs அப்போது. சரின்னு சொல்லிட்டு இதில் வந்து 15 சொல்லி எழுதி அமைச்சிருக்காரு போட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா நாட்டாமைக்கு வந்து மை சேலரி வாஸ் 5 lakhs. 10th ஃபிலிம், என்னோடய 10th ஃபிலிம். இத்தனைக்கும் அது வந்து 5வது படம் ஹிட்டு. சேரன் பாண்டியன் ஹிட்டு, புரியாத புதிர் ஹிட்டு, நடுவில் புருஷ லட்சணம், பொண்டாட்டி ராஜ்யம் எல்லாம் ஹிட்டு. அப்போவே வந்து எனக்கு இவ்வளோ தான் சம்பளம். இப்போ முத்துவுக்கு வந்து 15 போட்டு அப்படியே பார்த்துருந்தார் பாலச்சந்தர் சார். பார்த்துட்டு என்னடா உனக்கு 15 லட்ச ரூபா சம்பளம் போட்டிருக்கு அப்படின்னாரு. சார் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுங்க சார். ஆனால் அவன் எழுதி அனுப்பிச்சிட்டானடா. நான்லாம் 15 லட்சம் பார்த்ததே இல்லைடா ஒரு படத்துக்கு கூட. 5 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் சம்பளமே வாங்கினது இல்லைடா. 2, 3, 1, 4, 5 பார்க்கலடா நான். இது கேபி சொல்கிறாரு. கேபி சார் சொல்கிறாரு. அவர் என்னங்க அப்போ அந்த நேரத்துக்கு கிட்டத்தட்ட 80 படம் 85 படம் பண்ணியிருப்பார். அதில் எவ்வளோ ஹிட்ஸ் இருக்கும். அவர் சொல்கிறாரு 3 lakhs 4 lakhs மேலே நான் வாங்கினது இல்லைன்னு. 5 லட்சமே நான் பார்த்து இல்லை 15 லட்சம் கேட்குறீங்க, எத்தனாவது படம் அது அப்படின்றாரு. வந்து இது 13வது படம் சார். 13 படத்துலேயே நீ 13 படத்துலேயே 15 லட்சம். அப்போது தப்பு போட்டுக்கல. இல்லை சார் அவர் நான் கேட்டார், நான் 12 தான் வாங்குறேன்னு சொன்னால் அவர் தான் 15 எழுதி கொடுத்துரு. சரி அது வேறு வழி இல்லை, நான் அவன் எழுதி கொடுத்துட்டான் அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டிக் போட்டு வர்றாரு. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி அந்த 15 லட்சம் அது விட்ருங்க. இன்றைக்கி 3வது படத்துலேயே 3 கோடி வாங்குறாங்க, 5 கோடி வாங்குறேன், 10 கோடி வாங்குறாங்கன்னு நான் பொறாமப்படக்கூடாது. அன்றைக்கி பாலச்சந்தர் சாரே அது மாதிரி கேட்டார். ஸோ அன்றைக்கி இருக்கிற பொசிஷனில் எனக்கு 15 லட்சம் எனக்கு அவர் வந்து கொடுத்தது பெரிய விஷயமா இருந்தது. இன்றைக்கி பொசிஷனில் இன்றைக்கி இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுக்குறது பெருசாக இருக்க மாதிரி தோணும். இந்த விலையேற்றமும் அந்த அந்த மணியினுடைய வேல்யூ அதெல்லாம் வந்து மாறி போச்சு. பட் இதெல்லாம் என்றைக்குமே வந்து நிற்க போகிறதில்ல சார். எவ்வளோ 1000 கோடிகள் வாங்கினாலும் அதை விட பல லட்சம் பேர் கோடீஸ்வரர்கள் நம்ம ஒரு நாட்டில் இருக்காங்க. பல லட்சம் பேர் இருக்காங்க. ஒரு வாட்டி ரஜினி சார் வந்து மேலே நான் டைலாக் எழுதிட்டு இருந்தேன் முத்து அனுபவம் இந்த ஒரு ஹோட்டலில். அப்படி மாடியில் வந்து நின்னார் டி நகரில். மாடி என்னோடய ரூமில் 14th floor. அதில் வந்து பார்த்தாரு, பா எவ்வளோ பில்டிங்ஸுங்கள, எவ்வளோ பில்டிங்ஸு, இதில் சினிமாக்காரங்க பில்டிங் எத்தனை இருக்கும்னு. நான் கிட்ட வந்து சொன்னேன், சார் அது வந்து சிவாஜி சார் வீடு, இது வந்து அதே ரோட்டில் அந்த பக்கம் மனோரமா ஆச்சி வீடு, இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 பேர் சொல்கிறேன். அவ்வளோதான் இல்லை. ஆனால் இவங்களை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க. இந்த மிச்சம் இருக்கிற பில்டிங்ஸில் இவ்வளோ பெரிய பில்டிங்ஸை பற்றி எவனே பேசுகிறேன்னு. அந்த மாதிரி எத்தனை நீ கோடி வாங்கினாலும் உன்னை விட பெரிய பெரிய பணக்காரங்களாம் இருக்காங்க. அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. அவன் இவ்வளோ வச்சுருக்கானோ எவ்வளோ வச்சுருக்கானோ சொல்ல. நீ ஆனால் படத்தில் மட்டும் இவ்வளோ வாங்கினீங்கன்னா இவ்வளோ வாங்குறான் எவ்வளோ வாங்குறான்னு பேசுங்க. ஏன் 200 கோடி சம்பாதிக்காத இப்போ பணக்காரங்களே இல்லையா? ஒரு வருஷத்துக்கு ஒரு படத்துக்குன்னு சொல்கிறோமே, ஒரு வருஷத்துக்கு 200 கோடி 200 கோடி 2000 கோடி 10,000 கோடி சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்களே. ஏன் அவனை பற்றி நீ பேச மாட்டேங்கிற?
அதனால் இவங்க ஏன் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு மார்க்கெட் இருக்குது கேட்குறாங்க. என் படத்தை நீ விற்க முடியுது அதனால் கேட்குறாங்க. நீ விற்க முடியலன்னா நீ கொடுக்காத, இல்லைன்னா நீ ரைட்ஸ் எழுதி கொடுத்துரு. நான் நிறைய படத்துக்கு நான் ரைட்ஸ் வாங்கியிருக்கேன் சார். நான் வந்து என் சம்பளத்துக்கு பதிலே நிறைய படத்துக்கு ரைட்ஸ் வாங்கியிருக்கேன். அதாவது மதுரை கொடுத்துருங்க, எனக்கு கோயம்புத்தூர் கொடுத்துருங்க, உங்களுக்கு சம்பளம் ஜாஸ்தியாக படுறதில்ல கோயம்புத்தூர் கொடுத்துருங்க, அப்படின்லாம் எனக்கு நிறைய படங்கள் நான் வாங்கியிருக்கேன். ரைட். இல்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதனால படத்துக்கு செலவழிக்கிறத விட, இந்த சம்பளத்துக்கு செலவழிக்கிறதுனால படத்த ஒழுங்கா பண்ண முடியறதில்ல. அப்புறம் படத்தோட பட்ஜெட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஜாஸ்தியாயிடுது. ஸோ இப்ப இருக்கிற காலகட்டத்துல அது கொஞ்சம் ப்ராப்ளமா இப்போ இருக்கு. கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஓடிடி சேட்டலைட்லாம் நல்ல விலைக்கு போயிட்டு இருந்தது இல்லையா, அப்போ தான் இதை கேட்டாங்க. இப்போ சேட்டலைட்டு ஓடிடி எல்லாம் விலை குறையுது. ஏன் குறையுதுன்னு நான் வந்து கூகுள் குட்டப்பால் ஓடிடி சேட்டலைட்டு ஹிந்தி ஹிந்தி இந்த 3 வச்சு அப்புறம் ஆமாம் 3 வச்சு என்னோடய படம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்துருச்சு. அதனால் ஐ டுக் ஃபுல் ரிஸ்க் அந்த நான் தமிழ்நாடு நான் ரிலீஸ் பண்ணேன். இன்றைக்கி டோட்டல் அமௌண்ட் ரிஸ்க்காக இருக்குது. சேட்டலைட் விற்கல, ஓடிடி விற்கல, ஏன்னா யாருமே படம் ரிலீஸ் பண்ணுங்கள் சார், ஓடனா பார்த்துக்கலாம், இல்லை முன்னாடியே போடணுன்னா நீங்கள் வந்து இந்த ஷேர் பேசிஸில் போட்டுங்க. அப்போ நான் எப்போ எடுக்கிறது இந்த பணத்தை? ஒருத்தர் படம் பார்த்தாங்கன்னா 6 ரூபா வரும் உங்களுக்கு, 6 ரூபா உங்களுக்கு வரும். அதில் அவரோட கமிஷன் எவ்வளோ அதை எடுத்துகிட்டு மிச்சம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் போடலான்றாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நான் விற்ற விலை பார்த்தீங்கன்னா இந்த 3த்துலேயுமே எனக்கு 5 crores கிட்ட வந்துருச்சு. கூகுள் குட்டப்பா. கூகுள் குட்டப்பா. ஸோ எனக்கு நோ ப்ராஃபிட்டு நோ லாஸ் அந்த படம். ஏன்னா தேட்டரில் போகல அந்த படம். ஆனால் இன்னி வரைக்குமே அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் டாப் 10ல் இருக்குது. அப்புறம் கலர்ஸில் போட்டுக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி. ஸோ இது வந்து டைம் இப்போ வந்து மாறி இருக்குது. ஏன்னா அப்போ வந்து அந்த கோவிட் பீரியட்னால எல்லாமே ஓடிடியில் பார்க்குறது வந்து அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. அதனால் அப்போ தேட்டருக்கு வரல. தேட்டருக்கு வந்து எப்படி ஓடிடி வரப்போகுதுன்னு. இப்போ வந்து இதில் ஓடிடி வருமா வராதுன்ற ஒரு டவுட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் தேட்டர்ஸுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. லைக் அரண்மனை 4 வந்து நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸே உள்ளே வந்திருக்காங்க. அதான் எனக்கு பெரிய ஷாக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் தேட்டருக்கு வந்து படமே பார்க்க மாட்டாங்கன்ற ஒரு பீரியட் இருந்தது. அப்போல்லாம் நாங்கள் படம் பண்ணும்போதெல்லாம் என்னோடய ஹீட்ஸ் எல்லாம் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். இது யூத் ஆடியன்ஸுனால தான் மற்றெல்லாம் அப்புறம் அந்த அடுத்த பீரியட் இருந்தது. இப்போ மறுபடியும் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வராங்கன்னா படம் நல்லா இருந்தால் யார் வேணால் வருவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ நல்ல படம் தான் எடுக்கிறோம் அப்படின்ற நம்பிக்கை தான் எல்லாருமே எடுக்கிறாங்க. எல்லாமே நல்ல படமாக வர்றதில்ல, அவ்வளோதான். ஸோ ஹிட் லிஸ்ட் நல்ல படமாக வரணும். தேங்க்யூ அது வெரி மச். ஹோப்ஃபுல்லி இட்ஸ் சக்ஸஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். GUVI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார்.